எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தலைவர் 173யோட ஒரு ஷாக்கிங்கான அப்டேட். அதென்னப்பா ஷாக்கிங்கான அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்த வந்து புரொடியூஸ் பண்ண போறாரு. கமலஹாசன் அவர்கள் ஏன் இந்த படத்த புரொடியூஸ் பண்ண போறாரு? அதுவும் ரஜினிய வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கு. அதென்னப்பா ஃபெயிலியர் ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை இன்ட்ரோல சொல்ல முடியாது. ஃபுல்லா சொல்றேன். அது மட்டும் இல்லாம, இந்த படத்த டைரக்ட் பண்றக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு மசாலா டைரக்டர் வந்து இப்ப கமிட் ஆயி, அடுத்த 1 நாட்களுக்குள்ளயே அதாவது இந்த அப்டேட் அறிவிப்பான அந்த ஒரு நாள்லயே வந்து அந்த டைரக்டரோட மனசு வந்து கொஞ்சம் மாறிருச்சு. அது ஏன் மாறுச்சு? எதுக்காக மாறுச்சு? கமல் அவர்களுக்கும், அந்த டைரக்டர் அவருக்கும் வந்து ஒரு சங்கடம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது என்ன சங்கடம்? என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் நம்ம சேனல பார்க்குறீங்க. ஆனா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் எல்லாரும் வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஃபுல்லா பார்த்துட்டு மறந்தாப்புல லைக் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம போயறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 3 வருஷமா வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து இந்த சேனல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு லைக்க மட்டும் இந்த வீடியோக்காக போடுங்க. என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா, நீங்க போடுற ஒவ்வொரு லைக்ஸும் வந்து என்னோட சேனல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால உங்களுக்கு புடிச்ச மாரியான கன்டென்ட் தான் வந்து அடுத்தடுத்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் என்ன விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாரி வீடியோஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நம்பி தான் இருக்கேன். ஸோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173 அந்த படத்தோட அப்டேட் வந்து கமலஹாசன் அவர்களும், ரஜினி அவர்களும் சேர்ந்தே வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அத கேட்டோனே ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்குமே மிகப்பெரிய ஹேப்பி. என்னடா கிட்டத்தட்ட 20, 30 வருஷம் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், கமலஹாசன் அவர்களும் ஒரே படத்துல நடிக்க போறாங்களே! சூப்பர்ப்பா! வேற லெவல்ப்பா! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருந்தாங்க. கோலிவுட்டே ஒரு செகண்ட் ஆடிப்போச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து அடுத்த ஒரு அப்டேட்ல வந்து, இல்லப்பா இந்த படத்துல வந்து ரஜினி மட்டும் தான் நடிக்க போறாரு. கமல் நடிக்கல. கமல் ஒன்லி புரொடியூஸ் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னப்பா என்னாச்சு? ரஜினிக்கும் கமலுக்கும் ஏதோ என்ன சொல்றது? இந்த போட்டி ரீதியான ஒரு சிக்கல் இருக்கிறனால கமல் வெளிய போயிட்டாரோ அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா தான் இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் 173 படத்துல சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் நடிக்கிறாரு. அதுக்குண்டான கதைய வந்து அ ரஜினிக்காக திருத்தி, அதாவது கமல், ரஜினி அப்படிங்கிற ஒரு இடத்துல கமல தூக்கிட்டு ரஜினிக்கு மட்டும் அந்த கதைக்கு முக்கியத்துவம் குடுத்து திருப்பி வந்து எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த 173 படம் வந்து கமலும், ரஜினியும் சேர்ந்து நடிச்சிருந்தா, அதுக்குண்டான கரெக்ட்டான கதை இல்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு ரஜினிய வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் வந்து முடிவெடுத்து, ரஜினிய மட்டும் தனியா நடிக்க வைக்கிறாங்க. ஹீரோவா, அதாவது ரஜினியோட ரெகுலர் படம் மாதிரி. சரி, இப்போ கமல் வந்து எதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள வச்சு படம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. என்னன்னா இத்தன வருஷம் ஆயிப்போச்சு 2 பேரும் ஏடிஎம் போட்டியும் இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ரஜினிய வச்சு எடுக்குறாரு அப்படின்னா, அந்த நெருக்கடிக்குள்ள கமலஹாசன் அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து, அவரு ரீசென்ட்டா எடுத்த இந்த தக்லைஃப் படம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு மிக மோசமான ஒரு படமா வந்து கமலோட கரியர்லயே அமைஞ்சிருச்சு. ஏன்னா, அவர் எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாம, போட்ட காசவே எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வதந்தியும் சுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நஷ்டம் வந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தக்லைஃப் படம் வந்து என்னதான் வந்து மணிரத்னம் வந்து அவர்கள் வந்து எடுத்திருந்தாலும் கூட, இந்த கதை வந்து நெறைய பேருக்கு கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைய அந்த படம் உருவாக்கி குடுத்தனால, இந்த படம் பல கோடி ரூபாய் நஷ்டம் சந்திச்சது. அதனாலேயே வந்து இந்த நஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் ஈடுகட்டணும்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள வச்சு ஒரு கமர்ஷியல் ஹிட் குடுக்கணும். கமர்ஷியல் ஹிட்ட குடுத்தா எல்லா ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க. அந்த படத்துல மசாலா இருக்கணும், ஃபைட் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், காமெடி இருக்கணும், காமெடியில பிச்சுக்கணும் அப்டின்னா சுந்தர் சி தவிர வேற யாருமே இல்ல. அதனால தான் இந்த மாரி ஒரு கமர்ஷியல் ஹிட்ட வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தோம்னா, நம்ம ஓரளவுக்கு இந்த நஷ்டத்த வந்து ஈடுகட்டிறலாம். ஓரளவுக்கு என்னங்க, கமர்ஷியல் படம் செம்ம ஹிட் ஆயி போச்சுன்னா, படம் வேற லெவல்ல ப்ராஃபிட் சம்பாரிச்சு குடுத்துரும். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறனால, ஒரு 2 நாள்ல இந்த வசூலெல்லாம் எடுத்துடலாம். கமலஹாசன் அவர்களோட மொத்த கடனையும் அடைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கிற கெடுபிடியில வந்து கமல் அவர்களுக்கு அடுத்த ஒரு ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே, ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு சுந்தர் சி மட்டும் தான் வந்து கரெக்ட்டான ஆளு. ஏன்னா, அவர் 45 நாள்லயே வந்து மொத்த படத்தையும் இப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி டக்குனு முடிச்சு குடுத்துருவாராம். அதனாலேயே வந்து சுந்தர் சி தான் கரெக்ட்டான ஆளுன்னு சொல்லி அப்படியும் போய் அணுகியிருக்காங்க. அவர் வந்து நல்லா டைரக்ட் பண்ணுவாருன்னு தெரியும். சொன்ன டைமுக்கு எடுத்து குடுப்பாருன்னு தெரியும்.
அது மட்டும் இல்லாம இந்த புரொடக்ஷனுக்கு உண்டான காஸ்ட் எல்லாம் வந்து சுந்தர் சி கரெக்டா பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு படமா வந்து எடுத்து கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டாமா சுந்தர் சி. அதனாலேயே வந்து அவரை வந்து கமெண்ட் பண்ணதா வந்து பேசிக்கிறாங்க. சுந்தர் சியும் அழைத்து வந்து இந்த கதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணலாம், எப்படி இந்த கதையை வந்து கொண்டு போகலாம், ரஜினிக்கு இந்த படத்துல என்ன ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே சுந்தர் சி, கமல், ரஜினி இவங்க 3 பேருமே டிஸ்கஷன்ல போயிருக்கு ரொம்ப நாளா. ஒரு வாரமா நடந்திருக்கு போல. ஒரு வாரமா நடந்ததுக்கு அப்புறம் இதுதான் கதை, இப்படித்தான் எடுக்க போறோம், எல்லாமே முடிவாயிடுச்சு. முடிவாகி இந்த படத்துல சுந்தர் சி தாப்பா டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் வந்துருச்சு. ஒரே சந்தோஷம் எல்லாத்துக்குமே. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த அப்டேட் வந்த மறுநாளே வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா வந்து, தவிர்க்க முடியாத சில காரணங்களால இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான மூவ்மெண்ட் நடக்கும். அந்த மூவ்மெண்ட் வந்து சில சமயம் கை தழுவி போறக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கும். அந்த மாதிரி தான் இது நடந்து போச்சு. ஆனா, இந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களோட அட்வைஸ் வந்து எப்பவுமே வந்து எனக்கு வேணும். அவங்களோட எப்பவுமே நான் டிராவல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வாரமா அவங்க கூட இந்த கதை டிஸ்கஷன்லாம் நடத்தினேன். அது ரொம்பவே என்ன சொல்றது, மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இவங்கள வச்சு நான் டைரக்ட் பண்ணிட்டேன். அதனால இவங்களோட படத்த நம்ம எடுத்தா எந்த அளவுக்கு இருக்கோ, நம்ம எல்லாத்துக்குமே எல்லா டைரக்டருக்கும் ஒரு கனவா இருக்கும். 2 ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்த நடிக்க வச்சு, இன்னொரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தோட புரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்றதே வந்து ஒரு வேற லெவல் மூவ்மெண்ட்டு. அதனால அதெல்லாம் வந்து மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து அந்த சோசியல் மீடியா பேஜ்ல வந்து எழுதியிருந்தாரு. அது வந்து கொஞ்சம் வேற மாரி எழுதியிருந்தாரு. அது உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி நான் வந்து சொல்லியிருக்கேன். சரி, இப்படித்தாங்க சுந்தர் சி அவர்கள் வந்து அறிவிப்பு விட்டிருந்தாரு. என்னன்னு தெரியல, இந்த அறிவிப்பு விட்ட உடனே அந்த போஸ்டும் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல அதுவும் டெலீட் செய்யப்படுது. அப்ப என்னடா பிரச்சனை? ஏதோ ஒரு சம்திங் ராங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்ட்ட வந்து சுந்தர் சி போட்ட போஸ்ட்ட குஷ்பு அவர்கள் தான் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ குஷ்பு அவர்கள் வந்து இந்த படத்துல இன்வால்வ் ஆகி மறுபடியும் சுந்தர் சிய வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் கிடைக்கும். ஏன்னா, ரஜினி அவர்கள் நடிக்க, கமல் அவர்களோட புரொடக்ஷனு அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு வந்துரும். அதனால மிஸ் பண்ணிறாதீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு தான் வந்திருக்கு. அதனால இந்த வாய்ப்ப தவற விடாதீங்கன்னு சொல்லி குஷ்பு அவர்கள் வந்து சுந்தர் சிய பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாரியும் பேசிக்கிறாங்க. ஆனா, வேற ஒரு பிரச்சனைங்கிற மாரியும் தெரியுது. என்னன்னா, இந்த படத்தோட கதை கமிட் ஆகி எல்லாமே முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருக்க போறோம். இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா, இப்போ சம்பளம்னு ஒரு விஷயம் வருது. சுந்தர் சிக்கு வந்து 30 கோடி குடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கமல் அவர்களோட ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா, சுந்தர் சிக்கு ஒரு உடன்பாடு இல்ல. என்னன்னா, "என்னங்க 30 தான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கேன். திரும்பியும் வந்து ரூ. 30 தான் சம்பளம் அப்படின்னா, எப்படிங்க? நான் வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு டைரக்ட் பண்ண போறேன். அதுக்குண்டான ஒரு கிரெடிபிலிட்டி எனக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் சேர்த்தி குடுங்க." அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. அவர் ஏதோ டிமாண்ட் வச்சிருப்பார் போல. ஒரு 50 அந்த மாரி எல்லாம் கேட்டிருப்பார் போல. ஆனா, ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்ட்டாங்களாம். "இல்லைங்க, பாருங்க இந்த டைரக்டர்லாம் இவ்வளோ தான் வாங்குறாரு. பாருங்க அந்த டைரக்டர் சூப்பரா பண்றாரு படமெல்லாம். சின்ன சின்ன பசங்க தான். இவங்க எல்லாருமே இவ்வளோ தான் வாங்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் குடுத்துருக்கோங்கிற" மாரி கம்பேரிட்டிவ்லி போட்டு சுந்தர் சி கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கம்பேரிசன் பண்ணது சுந்தர் சிக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு தகவல். அதனாலேயே வந்து, "இல்லங்க, என்னங்க நான் இவ்வளோ பெரிய படத்த எடுக்க போறேன். நீங்க சின்ன சின்ன பசங்க கூட கம்பேரிசன் என்ன பண்றீங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சிக்கு கோவம் வந்ததாகவும், "குஷ்புவே நீங்க இதில தலையிடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். என்ன இது வந்து எனக்கு வந்து மான பிரச்சனை. அதனால நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு சுந்தர் சி அதிருப்தி ஆயித்தான் வந்து இந்த அறிவிப்ப போட்ட மாரி நெருங்கிய வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்த வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேள்விப்பட்டு, அவரு கமல் கூப்ட்டு இந்த மாரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம். ஏதோ சம்பள பிரச்சனை போல. அதனால என்னன்னு பார்த்து பண்ணிருங்க கமல். ஏன்னா விட்றாதீங்க. சுந்தர் சி வந்து இந்த படத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். சுந்தர் சி வச்சு தான் ஒரு கமர்ஷியல் ஹிட் குடுக்க முடியும். அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து ரஜினி அவர்களே போய் கமலஹாசன் அவர்கள்ட்ட பேசின மாரி தோணுது. ஆனா கமல் அவர்களுக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, புரொடக்ஷன் ஹவுஸ பொறுத்தவரைக்கும் கமல் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபர வந்து நம்புறாராம். கமல்ஹாசன் அவர்களோட இத்தனை வருஷமும் வந்து அவரோட கேரியர்லயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து புரொடக்ஷன் கம்பெனியில இருக்கிற மாரி சொல்றாங்க. அவரு எடுக்கிற டிசிஷன் தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஃபைனல் பண்ணுவாராம். அதனால அவரு எடுத்த முடிவு தானாம் இந்த 30 கோடி அப்படிங்கிறது. அதனால திரும்பவும் கமல்ஹாசன் அவர்கள் போய் அவரோட நண்பர்கிட்ட இந்த மாரி பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திரும்பி பேசி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிபடுது. ஒருவேள இந்த படத்த வந்து, அதாவது இந்த 173 வந்து சுந்தர் சி கைய விட்டு போயிருச்சுன்னா, அடுத்தது வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த படத்த டைரக்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க.
ஸோ வெங்கட் பிரபுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸ். ஏன்னா கமர்ஷியல் ஹிட் குடுக்குறதுல வெங்கட் பிரபுவும் மிக முக்கியமான நபர். அது மட்டும் இல்லாம ஜாலியா, ஃபன்னியா, அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் பிளாக்கா குடுக்கக்கூடிய ஒரு ஆளு வெங்கட் பிரபு. அதனால வெங்கட் பிரபுவோட கைக்கு இந்த படம் போகுது அப்படிங்கிற மாரியும் பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட வெறித்தனமான ஃபேன் அப்படிங்கிற மாரியும் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏதாவது அடிச்சு விட வேண்டியது தானே. இப்படித்தான் வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா வந்து இவரு பண்ணா நல்லாயிருக்கும், அவரு பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த ஒரு பந்து மாரி அங்கேயும் இங்கேயும் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சரி, அஃபிஷியலா என்ன அறிவிப்பு வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோட சாய்ஸ் சுந்தர் சி. சுந்தர் சி இல்லைன்னா வெங்கட் பிரபு 2 பேருமே வந்து இந்த படத்த பண்ணலாம். ஏன்னா 2 பேருமே சரியான திறமைசாலிகள். அப்படி இருக்கிறபோது இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா படம் வேற லெவல் ஹிட்டு. கமலோட கடன அடைச்சிடுவாங்க. ரஜினி சாருக்கு நெல்சன விட ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர்வைஸ் ஒரு லைக்க போட்டுடுங்க. நீங்க லைக் பண்ணா நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால 3 வருஷமா இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காகத்தான் புதுசு புதுசா அப்டேட் எல்லாம் குடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா நெறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணாம போயிடுறீங்க. லைக் பண்ணீங்கன்னா தான் நெறைய பேர் உங்கள மாரியான ஆடியன்ஸ் நெறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். ஒரே ஒரு லைக்க மட்டும் போடுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின, அதாவது என்ன பத்தின, நான் சொன்ன கன்டென்ட்கள பத்தின உங்களோட பர்சனலான கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஜாலியான வீடியோல சந்திக்கலாம். நன்றி. அன்புடன் சிலந்தி ரிவ்யூஸ்.